தற்போது நமது இணைப்பில் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், செங்கிப்பட்டி காவல் நிலையம் தற்போது உச்சகட்ட பரபரப்புல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று இரவே விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் தெரிவித்திருந்தது. இந்த விசாரணை எவ்வளவு நேரம் நீளும் என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல். தாக்கல் செய்யும் போது அங்கு எதிர்க்கட்சி தலைவரும் இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அவை மரபுகளாக இருக்கிறது. கடந்த 50 ஆண்டு சட்டமன்ற வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இது போன்ற பட்ஜெட் வாசிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இருப்பது மரபு. அந்த அடிப்படையில் நாளை எதிர்க்கட்சி தலைவர் அங்கே இருப்பாரா என்ற ஒரு கேள்வி தற்போது ஏனென்று சொன்னால் அவருடன் கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிறார்கள். மொத்தம் திமுகவில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 59 பேர் அங்கே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சேகர் பாபு, ஏவா வேலு, அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிக அளவில் திமுகவினர் டெல்டா மாவட்டங்களில் வெற்றி பெற்றார்கள். துரை சந்திரசேகர், புதுக்கோட்டையைச் சேர்ந்த டாக்டர் முத்துராஜா உள்ளிட்டோர்களும் அங்கே எம்எல்ஏக்களும் அங்கேயே காத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இங்கே ஒரு 9 மணிக்குள் விசாரணை நிறைவு பெற்றால்தான் கடைசி பிளைட், குறிப்பாக திருச்சியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய கடைசி பிளைட் 9:30க்கு அங்க இருக்கு. ஒருவேளை இந்த விசாரணை இரவு முழுவதும் தொடரும் பட்சத்தில் அவர்கள் விமானத்தை விட்டுவிட்டு சாலை மார்க்கமாக தான் இரவு 12 மணிக்கு மேல் புறப்பட்டு விடிய விடிய காலை சென்னை சேர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உளவியல் ரீதியாக அவர்களை குறிப்பாக வாகனத்திலேயே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அழைத்து சென்று மீண்டும் ஒரு 6 மணி நேரம் டிராவல் செய்யக்கூடிய ஒரு 12 மணி நேரம் அவர்களுக்கு சாலையிலேயே இன்றைய நாள் முழுவதும் கழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பாத்தீங்கன்னா நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் மரிய வில்சனுடைய முதல் பட்ஜெட் இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கும்? நாளை 12 மணி அளவில் சபாநாயகர் தலைமையில் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலும் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்க வேண்டும். அதிலும் ஒரு உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். ஏவாவேலு சட்டமன்ற கொறடாவாக இருக்கிறார். அவரும் அங்கே இருக்கிறார். பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ரிஷிவந்தியம் எம்எல்ஏ இருக்கின்றார். அதே போல சேகர் பாபு இருக்கிறார். அதே போல வேலு உள்ளிட்ட திருவையாறு, துரை சந்திரசேகர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு 10 எம்எல்ஏக்களுக்கு மேல் ஆப்சென்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே இந்த விசாரணை விரைவில் நிறைவடைந்தால் மட்டுமே இந்த 10 திமுக எம்எல்ஏக்கள் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தில் அம்பேத்குமார் வந்தவாசி அவரும் இருக்கிறார், கோவி செழியன் இருக்கிறார், திருவிடைமருதூர் இருக்கிறார். எனவே ஒரு 10 எம்எல்ஏக்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரும் வெற்றி பெற்றவர். எனவே கிட்டத்தட்ட ஒரு 15 எம்எல்ஏக்கள் அங்க தஞ்சாவூர்ல இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இன்று இரவுக்குள் விசாரணை நிறைவு பெற்றால்தான் அவர்கள் சாலை மார்க்கமாக சென்னை வர முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். எனவே இதை எப்படி குறிப்பாக ஸ்டாலினும் வெற்றி பெறவில்லை. அவருக்கு ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்தினர் தற்போது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய இல்லத்திற்கு அவருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது மூத்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அங்கே இருக்கும் பொழுது சட்டப்பேரவையுடைய திமுகவுடைய குழு தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதே போல கொறடா ஏவாவேலு உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்கள் அங்கே இருப்பதால் நாளைக்கு அவையில் எவ்வாறு திமுக உறுப்பினர்கள் செயல்பாடு இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ரமேஷ், நீங்க இப்போ பல்வேறு காரணிகளை குறிப்பிட்டு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில பல்வேறு விஷயங்களை எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்ப ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தல்களை திமுக கூட்டத்துல சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அறிவுறுத்தல் இப்ப கொடுத்திருக்காங்க? நிச்சயமாக காணொலி காட்சி வாயிலாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஒரு சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அப்போது பாத்தீங்கன்னா அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். நேரலையில் செல்வதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் காட்சிகள் மூலியமாக நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஒருவரை கேலி செய்யக்கூடாது, அதே போன்று அமைதியாக இருக்க வேண்டும் என்பன நேரலையில் அனைத்து நாட்டு மக்களும் பார்த்துக் கொண்டிருப்பதால் சட்டப்பேரவையை சரியான நடையில் அனைவரும் வர வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும் போதும் கிட்டத்தட்ட 59 உறுப்பினர்களை கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அங்கே இருக்கிறார்கள். ஓசூர் ஆரம்பித்து குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய வேப்பநல்லியில் சீனிவாசனை ஆரம்பித்து தமிழகத்தின் பரவலாக ஏனென்று சொன்னால் இந்த டெல்டா மாவட்டத்தில் தான் அதிகமாக திமுக உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்ற மாவட்டங்களில் ஒன்று. மயிலாடுதுறையில் கூட பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை. எனவே தஞ்சாவூரில் வெற்றி பெற்ற துறை அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 முறை எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவர் இருக்காரு. அவர் 1989 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். எனவே மூத்த உறுப்பினர்கள் பங்களிப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒருவேளை இரவு 11 மணிக்கு மேல் தான் விசாரணை நிறைவு பெற்றால் அவர்கள் விமானத்தில் வர முடியாது. அது ஒரு உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் விமானத்தை பிடித்து வரவில்லை என்று சொன்னால் சாலை மார்க்கமாக இரவு முழுவதும்
கண்விழித்து அவர்கள் வர வேண்டும். உதயநிதி ஸ்டாலினுடைய சொந்த கார் வந்து தற்போது இந்த கான்வாய் பின்னாடியே போறதுனால அவர் அந்த கார்ல வந்துருவார். இருந்தாலும் மற்ற எம்எல்ஏக்களும் அடித்து பிடித்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அவர்கள் நாளை காலை உடனடியாக வந்துவிட்டு இந்த பட்ஜெட் நிகழ்ச்சிகளை பங்கேற்று பட்ஜெட்ல எப்படி இருக்கு, ஆதரவாக இருக்கிறதா அல்லது தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்குது என்பதை குறித்து அவர்கள் ஆராய்ந்து வெளியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேட்டி கொடுப்பார். இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. அதனைத் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை அலுவல் ஆய்வு கூட்டு, அதாவது பாத்தீங்கன்னா எத்தனை நாட்கள் இந்த சட்டப்பேரவை நடந்தது என்பது தொடர்பாகவும் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய குறிப்பாக அக்ரி பட்ஜெட் தொடர்பாகவும் அதில் முக்கியமான முடிவு எடுப்பாங்க. அதனையும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஏவா வேலு போன்றவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு முக்கியமான ஒரு நாளைக்கு அவர்களுக்கு ஒரு முக்கியமான பணி இங்கு இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இரவு 8 மணியை நோக்கி கூட அவர்கள் இன்னும் அங்கிருந்து புறப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. கடைசி பிளைட்டை பிடிக்கிறதுக்குள் இந்த விசாரணை நடைபெறுமா என்பதுதான் தற்போது கேள்வி. அவர்களால் விமானத்தை பிடிக்கவில்லை என்று சொன்னால் சாலை மார்க்கமாக தான் வர முடியும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் காலையிலிருந்து, அதாவது இன்று காலை 9 மணி 10 மணியிலிருந்து ஆரம்பித்த அந்த போலீஸ் உடைய காவல்ல, குறிப்பாக அவருடைய டீடைன்ல இருக்கக்கூடிய உதயநிதி கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் அவர் போலீஸுடைய விசாரணையில் இருந்தார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒரு வரக்கூடிய காலங்களில் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க முடியும். அடுத்ததாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டாலும் கூட இந்த வழக்கு குறித்து அவர் நிச்சயம் தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை அபிடவிட்டில் காட்ட வேண்டிய, தேர்தல் பிரமாண பத்திரத்தில் காட்ட வேண்டிய ஒரு சூழலும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2026 இந்த ஒரு வழக்கு தஞ்சாவூரில் போடப்பட்டது என்பதை அவர் வந்து நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த வழக்கு அவருடைய அரசியல் வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் நிறைவு பெற்று எப்போது வருவார்கள், அதே போல இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது செப்டம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சொல்கிறார்கள். இந்த 10ஆம் தேதி, அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சட்டப்பேரவையில் ஏனென்று சொன்னால் முதலமைச்சருக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். நாளை ஒருவர் எப்படி பார்த்துக் கொள்வார்கள், எப்படி காரசார விவாதம் இருக்க போகிறது என்ப அவைக்காவலர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் சட்டப்பேரவை பாதுகாப்பு தொடர்பாக. எனவே இதையெல்லாம் நாளைக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. விக்னேஷ், ரமேஷ், தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் பட்ஜெட்டை நாளை தாக்கலாக போகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று முன்பே வந்து கூட்டம் நடத்தி அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தற்போது பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கிப்பட்டியில தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை எப்போ முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதை முடிச்சுட்டு அடுத்து தஞ்சாவூர் அழைத்து செல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாளை இதை எதிர்கொள்வதற்கு திமுக ஏதேனும் மாற்று திட்டங்களை வைத்திருக்கா ரமேஷ்? நிச்சயமாக ஒருவேளை விசாரணை நள்ளிரவில் தொடர்ந்தால் மூத்த உறுப்பினர்கள் KN நேரு போன்ற மூத்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்ற துணைத் தலைவராக திமுகவுடைய கட்சியுடைய துணைத் தலைவராக அவர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவார்களா, அல்லது கொறடா ஏவாவேலு உடனடியாக புறப்பட்டு இங்கே வருவாரா, MRK பன்னீர்செல்வம் புறப்பட்டு வருவாரா, அல்லது மூத்த உறுப்பினர்கள் யாரும் வந்து திமுக உறுப்பினர்களை வழிநடத்துவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் திமுகவை பொறுத்தவரை 59 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது. நாளைக்கு சட்டப்பேரவை அலுவல் ஆய்வு கூட்டத்தில் யார் பங்கேற்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்க சொன்னது போல ஒரு 18 மணி நேரம் அவர் காவல்துறையுடைய வசம் இன்றைக்கு சென்றிருக்கிறார். இது ஒரு முக்கியமான அரசியல் வரலாற்றில் முக்கியமான, ஏனென்று சொன்னால் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு ஆட்சி அரியணையில இருந்த ஒரு கட்சி தற்போது அது மே மாதம் 4ஆம் தேதிக்கு வந்த ரிசல்ட்டுக்கு பிறகு காட்சிகள் மாறி இருக்கின்றன. இதே தஞ்சாவூருக்கு அவர் மார்ச் மாதம் சென்ற போது துணை முதலமைச்சராக சென்றார். தற்போது ஒரு விசாரணைக்காக செல்கிறார் என்று சொல்லும் போது அரசியலில் எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்குது என்பதற்கான உதாரணமாக இன்றைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக மே மாதம் 4ஆம் தேதி வரை முழு குறிப்பாக அதிகார பலத்துடன் இருந்த திமுக தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான கட்டத்தில், ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருப்பதையும் நம்ம அரசியல் விமர்சகர்களால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் கட்சியுடைய தலைவர் MK ஸ்டாலின் தன்னுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இருக்கிறார். குறிப்பாக இது போன்ற காலத்தில் அவர் வெளியில் வருவார். ஆனால் தற்போது அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் தொண்டர்கள் கூட அவரை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அவர் என்ன மாதிரி நினைக்கிறார் என்றையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவருடைய நிலைப்பாடு என்ன? கனிமொழி கருணாநிதி டெல்லியில் இருக்கிறார், சில எம்பிக்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு, ஏனென்று சொன்னால் வில்சன் போன்றவர்களாம் நேற்றைக்கு தான் வந்து பார்லிமெண்ட்டுக்கு சென்றார்கள். இது போன்று அவர் கைது செய்யப்படுவார் என்று சொன்னால் அவர்கள் சென்னையிலே கூட இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களே கூட யூகிக்கவில்லை. இது போன்று ஒட்டுமொத்த காவல்துறையும் கட்டுப்பாட்டில் மார்ச் மாதம் வரை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினிடம் இருந்தது. தற்போது நிச்சயமாக அவர்களாலேயே கணிக்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் அரசியலில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. விக்னேஷ், ரமேஷ், திமுகவினுடைய சட்ட வல்லுநர்கள் பல்வேறு இடங்கள்ல இருப்பதும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை திமுகவுக்கு உருவாக்கி இருப்பதா வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அடுத்த கட்டமா சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்கோ இல்ல இப்போ இன்று இரவே ஒரு விடுவிக்கப்படும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக நகர்வு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக அரசியல் வல்லுநர்கள் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க ரமேஷ்?
நிச்சயமாக வில்சன் வந்து டெல்லியில் இருக்காரு, மூத்த எம்பிக்கள் பலரும் டெல்லியில் இருக்காங்க. எனவே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இன்றைக்கு வந்து வைகோவுடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கூட்டணி கட்சிகளும் தற்போது திமுகவுக்கு தற்போது இல்லாத ஒரு சூழல் இருக்கு. பெரிய அளவிலான கூட்டணி கட்சிகள் கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மையம் என்ன நிலைப்பாடு என்று கூட இன்னும் சொல்லவில்லை. ஒரு சில கூட்டணி கட்சிகள் மட்டுமே தற்போது இருக்கின்றன. அனைத்து பெரும்பாலான கட்சிகளும் வெளியேறிவிட்டன. திமுக வந்து பாத்தீங்கன்னா கடந்த மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரலும் வந்து ஒரு பெரிய கூட்டணி பலத்தோடு இருந்த கட்சி ரிசல்ட்டுக்கு பிறகு பல மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. நிச்சயமாக திமுக என்பது ஒரு சட்ட நிபுணர்களை கொண்ட அதிக அளவில் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. பரந்தாமன் போன்றவர்களும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். சரவணன் அண்ணாதுரை போன்றவர்களும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வாதாடக்கூடியவர்கள், சீனியர் கவுன்சிலர்கள் பல என்ஆர் உள்ளிட்டவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல 10 விதமான கேள்விகள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் குறித்து தவறாக பேச 2023 தான் இந்த ஆக்ட் வந்தது. குறிப்பாக 2002ஆம் ஆண்டு மற்றொரு தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம், பெண்களுக்கான எதிராக செய்யக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கான சட்டம். 2023 இந்த பிஎன்எஸ் ஆக்ட் வந்து சென்ட்ரல் ஆக்ட் வந்து கடந்த திமுக ஆட்சி மூலியமாக தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சட்டப்பூர்வமானது. எனவே அதே சட்டத்தின்படி தற்போது அவர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நடைபெற்ற உயர்நீதிமன்ற விசாரணையில் இது வந்து ஒரு பெரிய அளவிலான அஃபென்ஸ் இல்லை அப்படின்றது நீதிபதி இளந்தரையனுடைய சொன்ன உத்தரவு மூலியமாக நமக்கு தெரிகிறது. பிரேமா பேசி என்று சொல்லக்கூடிய முகாந்திரங்கள் பெரிய அளவில் இல்லை. அவர் யார் பெயரையோ சொல்லி பேசவில்லை. ஆனால் இரண்டு பொருள் கூறும் வகையில் அவர் பேசி இருக்கிறது தான் காவல்துறையுடைய எஃப்ஐஆர்ல இருக்கிறதா சொல்லப்படுகிறது. எனவே காவல்துறை வந்து ஏற்கனவே வந்து தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டார். நாங்கள் விசாரணை மட்டுமே செய்ய போகிறோம், கேள்விகள் மட்டுமே கேட்கப்படும், அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டார். எனவே காவல்துறையினரும் நிச்சயமாக அதற்கேற்றபடி ஏன்னா உயர்நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தல் படிதான் அவர்களும் செயல்படுவார்கள் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூடிய அரசு வழக்கறிஞர்களும் இன்று அங்கே இருக்கிறார்கள். எனவே ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு அவர் விரைவில் வெளியில் வருவார் என்று சொல்லப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பார்த்தீர்கள் சொன்னால் மு.க. ஸ்டாலின் பேசும்போது நான் ஒரு டெல்டாக்காரன் என்று சொல்வார். அந்த டெல்டாவில் தான் நேற்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே டெல்டாவில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு நாள் வந்து விசாரணைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு டெல்டா ஒரு மையப்பொருளாக பேசு பொருளாக அரசியலுடைய ஒரு முக்கியமான இடமாக மாறி இருக்கின்றது. ரமேஷ், நீங்க இப்போ குறிப்பிட்டிருந்தீங்க பல்வேறு விஷயங்களை. இப்போ நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக உச்சகட்ட பரபரப்பு நிலவி இருக்கிறது. விசாரணை முடிந்து எதிர்க்கட்சி தலைவர் எப்போது வெளியே வருவார் என்ற எதிர்பார்ப்போடு அங்கு தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். மறுபுறம் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர், இன்னொரு புறம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் சட்ட வல்லுநர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அங்கு இருக்கிறாங்க. இன்று இரவே உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படும் பட்சத்தில் தலைமை கழகத்திலிருந்து ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ ரமேஷ், நிச்சயமாக 49 வயதாகக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஆண்டு 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். திமுக வந்து தற்போது ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இதே போன்றுதான் 2016 ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து 5 ஆண்டுகள் கட்சியை வழிநடத்தினார். தற்போது இவருக்கு வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்த ஒரு 3 மாதத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து அவர் எவ்வாறு மீண்டு வருவார்? தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு கட்சி வந்து முதல் தேர்தலிலே 35% விழுக்காடோடு ஒரு பிரம்மாண்டமாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களை எவ்வாறு இவர் சமாளிக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் தனது இல்லத்திலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பதாக தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் இன்றைக்கு தமிழக அரசுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகள் எதுவுமே இன்றைக்கு செய்தி சேனலில் வரவில்லை. இன்றைக்கு முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் கூட நடைபெற்றது. தற்போது கூட நீங்கள் ஒரு பக்கம் பார்க்கலாம், மாத உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கிறார் அங்க பனையூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில். எனவே தற்போது திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அரசியல் ரீதியாக உருவெடுத்திருப்பதையும் நம்மால இன்றைய அரசியல் நிகழ்வுகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது.